ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு சிக்கன் 65 ரெசிபி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். இப்படியும் செய்யலாம் சிக்கன் 65 அப்படின்னு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு ஒரே டைமில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். சிம்பிள் மெத்தடு. நான் இப்போ 1 கிலோ சிக்கன் வாங்கி தயிர், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஐட்டமாக இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு 2 எனக்கு உருவி சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சோம்பு பொடிச்சது பவுடர் பண்ணது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கும் கலருக்கும் தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடலாம். ஆச்சி சிக்கன் 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு முட்டை உடைச்சி வச்சிருக்கிறது, தேவைக்கேற்ப உப்பு, குக்கிங் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், எனி குக்கிங் ஆயில் எந்த பிராண்டுனாலும் ஓகே. அடுத்து கேசரி பவுடர், நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன், அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்து லைம் ஜூஸ், ஒரு லைம் புளிஞ்ச ஜூஸு, 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர், 2 கூட கொஞ்சம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி 2 to 3 hours நம்ம இதை அப்படியே வச்சிடலாம், ஊற வச்சிடலாம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாவு பவுடர்லாம் போட்டோம்ல அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லெக் பீஸ் போட்டிருக்கீங்கன்னா அதை கீறி விட்டு வாங்கிட்டு வந்துருங்க கடையிலேருந்து. அப்போ தான் ஈஸியாக மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். நம்ம இப்போ சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அது 2 hours ஆகிடுச்சு. இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதை எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். பொரிச்சு எடுத்துடலாம் 65. லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுங்க, பொன்னிறமானோடனே எடுங்க. திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது நல்லா வந்திருக்குது பாருங்க. கடையை விட நம்ம வீட்டில் செய்யும்போது அது கூடுதல் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். எங்கள் வீட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65 பரிமாறி இருக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye, take care.